ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாமா? வாங்க. காலையில் வந்து கோலம் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு போடுற தெரிஞ்ச கோலத்தில் வந்து புள்ளி கோலம் தான் வரும். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு புள்ளி கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலமும் போடுவேன், சிக்கு கோலமும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு போடுவேன். சின்ன சின்ன குட்டி குட்டி கோலம், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். சும்மா எண்ணெயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போல்லாம் எண்ணெயை வந்து குறைச்சிட்டேன். ஸோ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளிச்சிட்டு பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி மசால் பொடி போட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரெசிபி ஏற்கனவே நிறைய டைம் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து சாம்பார் செய்கிறப்போ எப்பயுமே என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் மிக்ஸ்டாக போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து காய்கறி சாப்பிடாதப்போ சாம்பாரில் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செஞ்சோன்னா சாப்பிடுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அவரைக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பேனில் வந்து நான் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதனால் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் போட்டுட்டு மசால் பொடி மட்டும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அதுக்கு போட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் தேங்காய், ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 4-5 பல் பூண்டு, வரமிளகா 1 இதை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.